ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். எல்லோரும் மேக்ஸ் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ லாஸ்ட்டு டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கே உங்களோட எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஒரு சின்னதாக கூட உங்களை பற்றி நீங்கள் டவுட் பண்ணிடாதீங்க. என்னால் இதை எடுக்க முடியுமா, நான் இதை எழுதுவேனான்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கு டவுட் வரவே கூடாது. சரிங்களா? கொஷின் பேப்பரை நினச்சி கவலைப்படாதீங்க. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நல்லா படிச்சிருக்கோம். ஸோ நல்லா அட்டென்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த பாசிட்டிவ் தாட் எப்போவுமே இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு எங்கள் மம்மி அதுதான் சொல்லுவாங்க, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு எங்கேயாவது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா எக்ஸாம் எழுத போகிறீங்க, சூப்பராக மார்க் எடுக்க போகிறோம். சரிங்களா? கடைசி டைமில் சின்னதாக கூட ஒரு டென்ஷனை உங்களுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்டு அது படிச்சுட்டேன்னு சொல்கிறேன், இது படிச்சுட்டேன்னு சொல்கிறேன், நான் படிக்கல, இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் உங்களுக்குள்ளே வர வேண்டாம். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா படிச்சிருக்கீங்க, அதை வச்சு தான் நாளைக்கு எழுத போகிறீங்க. சூப்பராக அட்டென்ட் பண்ணலாம். ஒரு சில கொஷின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் படித்தது வந்தாலும் நீங்கள் படித்த கொஷின்ஸும் வரும் இல்லையா? ஸோ லாஸ்ட் மினிட்ல பேனிக் ஆகாதீங்க, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, பயப்படாதீங்க. நல்லபடியாக போய் அட்டென்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம நிறைய டெஸ்ட் எழுதிட்டோம், இது இன்னொரு டெஸ்ட்டு, அவ்வளோதான். இதை மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால் போக முன்னாடி யார்கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நேற்றுக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்தது, இதை பண்ணிங்களா, இந்த கம்பல்சரி தெரியுமா, அது மாதிரி எந்த டாக்குமே வேண்டாம், எதுவுமே பேச வேண்டாம். அண்ட் காலையில் போகும்போது பாட்டெல்லாம் கேட்டுட்டு போகாதீங்க. நான் ரிலாக்ஸ் ஆகுறேன்னா நான் கொஞ்சம் பாட்டு கேட்குறேன், வேண்டவே வேண்டாம். நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. காலையில் சேட்டெல்லாம் பண்ணாதீங்க, சேட்டை பண்ணி திட்டு வாங்காதீங்க. நல்ல பிள்ளையாட்டு நடந்துக்கணும் நாளைக்கு. ஓகே, நல்ல பிள்ளையாட்டு நடந்துட்டு நல்லா போய் எக்ஸாம் எழுதிட்டு குட் பாய் குட் கேர்ள்ஸாக வீட்டுக்கு வந்துடணும். ஓகே, வந்த பிறகு கீ ஆன்சர் நம்ம சேனல்லே வரும், பாருங்கள். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எழுத போகிறீங்க, பட் எனக்கு நான் ஒரு 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 8 டேஸாக ஒழுங்காக தூங்க கூட இல்லை. நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எக்ஸாம் எழுத போறியோ பசங்க எக்ஸாம் எழுத போகிறாங்களான்ட்டு. ஒரு வாட்டியும் எனக்கு அப்படி தான் இருக்கும். ஆஃப்லைன் டியூஷன்லையும் சரி, ஆன்லைன்லையும் சரி, நீங்கள் எழுதுறீங்கன்னா எனக்கு என்னவோ நான் எழுதுகிற மாதிரி ஒரு தோணல் வரும். ஸோ நானும் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சயின்ஸோட எக்ஸாமுக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 1 ஷார்ட் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சாப்டர் வைஸ் வரும், பாருங்கள். டைம் ஸ்கெடியூலும் நான் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ அதுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் மேக்ஸுக்கு டைம் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணல, நிறைய கமெண்ட் பார்த்தேன், சோஷியலில் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ டைம் இல்லை, இப்போ நான் படிக்கலன்ட்டு சயின்ஸுக்கு அந்த தப்பு பண்ணிடாதீங்க. சயின்ஸ்லேயும் நீங்கள் சென்டம் எடுக்கலாம், சயின்ஸும் முக்கியமான சப்ஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ அதனால் சயின்ஸோட ஸ்கெடியூல் வரும், சயின்ஸோட ஸ்கெடியூலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான் கொடுக்கணும், பேலன்ஸ் இருக்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? 1 வேர்ட்ஸுக்குலாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்த நாள் காலையிலேருந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு டைம் டேபிள் செட் பண்ணி தரேன். அண்ட் 11th 12th சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த மேக்ஸ் ஜேர்னியில் 10th ஸ்டாண்டர்டில் இந்த மேக்ஸ் ஜேர்னியில் நம்ம சேனல் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் 9th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிட்டுங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் சூப்பராக எழுதணும். ஓகே, தேங்க்யூம்மா.